பார்த்தீங்களா இந்த ஐகான் கிளிக் பண்ணுறேன் விஎஃப்எக்ஸ் மோஷன் ட்ராக்கிங். அண்ட் இது நம்மளுக்கு தேவையில்லை, இந்த ட்ராக்கிங் மார்க்ஸ் தேவையில்லை. ஸோ அதனால இதை க்ளோஸ் பண்ணல, மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது அளவுக்கு ஆயிடுச்சா. இப்போ வந்து இதை ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்து ஸோ என்னோட ஃபைல் டைரக்டரி இது, என்னோட ஃபைல் டைரக்டரிக்கு போகிறேன். ஓப்பன் கிளிப் கொடுக்குறேன். இதுதான் நான் வச்சிருந்த கிளிப். இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். குட். இதுக்கு முன்னாடி சொன்னல ஸ்டாண்டர்ட் கலர் மேனேஜ்மெண்ட்ல போட்டு இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. கலர் மேனேஜ்மெண்ட் போட்டு ஸ்டாண்டர்டுக்கு மாற்றுறேன். ஸோ திஸ் இஸ் தி ஒரிஜினல் கலர். அண்ட் டேபிள்லாம் மைண்ட் பண்ணாதீங்க, அது அப்படி இருக்கும். ஆனால் நினைக்காதீங்க. ஓகே, இது ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு மேலே நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ப்ளூ கலர் இது. அதுக்கப்புறம் வந்து இதை பார்த்துக்கோங்க, 250 ஃப்ரேம்ஸ் தான் எண்ட் ஃப்ரேமு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்து இந்த வீடியோட லென்த்து இதுவும் மேட்ச் ஆகலை. சாரி, ஸோ இது எண்டும் வீடியோட லென்த்தும் ஒன்றும் இல்லை. பட் நான் உட்காந்து வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால இந்த ஆப்ஷன் செட் சீன் ஃப்ரேம் நான் கிளிக் பண்ணோடனே இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து செட் ஆகிடும். பாருங்க, செட் ஆயிடுச்சா. ஸோ அடுத்து என்னன்னா, பிஃபோர் டூயிங் மோஷன் ட்ராக்கிங், அதாவது ப்ரீஃபெக்ஸ் பண்ணணும். ஏன் ப்ரீஃபெக்ஸ் பண்ணணும்னா, பிளெண்டருக்கு வி ஆர் கோயிங் டு கிவ் டேட்டா ஆஃப் தி வீடியோ பிஃபோர் இட்செல்ஃப். ஏன்னா நம்ம வந்து நல்லா டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு கொடுக்க போகிறது நம்ம முன்னாடியே ஒரு என்ன சொல்றது குடிச்சு வச்சதும் வச்சுக்க போனோம் சாமி அப்படின்னு. ஸோ அதுதான் ப்ரீஃபெக்ஸ் இஸ் ஃபாஸ்டர் பிளேபேக். நம்ம வந்து முன்னாடியே டேட்டா கொடுத்தோம். பாருங்க, பாருங்க, டன். அடிக்கடி சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ராக்கிங் செட்டிங்லாம் நான் அப்படியே தான் வச்சுக்க போறேன். என்னத்த வந்து மாற்ற போதேன்னா, மோஷன் மாடல் மட்டும் லொக்கேஷன் ஸ்கேல் எல்ஆர்எஸ், ஸோ அதை மட்டும் மாட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நார்மலைஸ்க்கு வந்து கிளிக் பண்ணிட்டேன். அண்ட் ட்ராக்கிங் செட்டிங் மட்டும் கோரிலேஷன்ஸ் வந்து 0.75 டிஃபால்ட்டாக இருக்கு. 0.9 போய்க்கிறேன். ஏன் 0.9க்கு போறோம்னா, இப்போ வந்து 1ங்கிறது வந்து 100%, ஓகேங்களா, அப்படின்னு வச்சுக்கணும்னா இப்போ 0.9ங்கிறது 90% தானே. ஸோ அதனால் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, 90% நான் ட்ராக் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஒன்று வேணாம் 90% இருந்தால் போதும். அதுவே வந்து மோர் தென் எனஃப். ஸோ இப்போ ட்ராக்கிங் பாட்டுக்கு வரும். இந்த இடத்துல வந்து நான் வந்து ஏதாவது மேனுவலா மார்க்கர்ஸ் வச்சிருந்தேன்னா, பென்சில் வச்சு ஏதாவது ஓகே பென்சில் வச்சு இந்த மாதிரி மார்க்கர்ஸ் ட்ரா பண்ணி இந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தேன்னா நான் வந்து மேனுவலா பண்ணலாம். பட் நம்ம இங்கே எதுவுமே வந்து ட்ராக்கர்ஸ் இல்லை. ஸோ வி நீட் கம்ப்யூட்டர்ஸ் ஹெல்ப். அதை வந்து நம்ம அசிஸ்ட் பண்ண போகிறோம். வே ஆர் நாட் கோன் கிவ் இட் லைக் அப்படியே எடுத்துக்கோ பண்ணுலாம் கொடுக்குறாங்க. அசிஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா. இதெல்லாம் வந்து இப்போ டிடெக்ட் ஃபீச்சர்ஸ் போய் மார்ஜின்லாம் வந்து நான் எதுவுமே பண்ண போதில்லை. த்ரெஷ்ஹோல்டு மட்டும் 0.01. எனக்கு வந்து ஐ நீட் லைக் ஸ்மாலர் ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ். ஸோ அதனால ஸ்மாலர் ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ். டிஸ்டன்ஸ் மட்டும் 100க்கு வச்சுக்கிறேன். 100 வச்சுக்கிறேன். ஏன் 100னா 120 அப்படின்னா ஸ்ப்ரெட் அவுட், லைக் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் அண்ட் அனதர் ட்ராக்கர் அப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அதை வந்து சொல்றது அப்படியே கம்மி பண்ணுறேன் 100க்கு. ஸோ இட்ஸ் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிக்கணும், உங்களுக்கு ஒரு மாதிரி வேணும்னா யூ கேன். ஸோ டன். இப்போ என்ன பண்ணுறேன்னா,
ட்ராக் மார்க்கர்ஸ். ட்ராக் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இதோட ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் டி. நான் என்ன பண்றேன்னா கடைசியா ஜம்ப் டு தி எண்ட் பாயிண்ட். இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். இந்த எண்ட் பாயிண்ட்ல நிக்கிறேன். நான் எங்கேயுமே நடுவில் நிக்கல. அதை நான் கரெக்டா பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டி அழுத்தேன். ஸோ ஓரளவுக்கு இது வரைக்கும் ஓகே. பட் இதுக்கு மேல என்ன பண்றோம்னா அகைன் டிடெக்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் சேம் செட்டிங்ஸ். என்ன பண்றேன்னா இப்போ எஸ் அழுத்தி லைட்டா லைக் ஸ்லைட்டா ஸ்கேல் பண்ணிட்டு ஐம் கண்ட்ரோல் டி. ஓகே ஓரளவுக்கு வந்துச்சு. பட் இந்த இடத்துல ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைடா எனக்கு ஐ விஷ் லைக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அகைன் சொல்கிறேன், லைட்டாக ஸ்கேல் அப் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கேருந்து ஐ நீட் கண்ட்ரோல் டி. ஓகே, ஸோ இந்த பண்ணியாச்சு. இதை நான் சுபாஷ் இருக்குன்னா those markers are missing, like மிஸ் ஆயிடுது. இங்க அழகா வருது பாருங்க. இங்க வந்தோடனே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சில மார்க்கர்ஸ், இந்த இடத்துல சில மார்க்கர்ஸ். ஸோ வாட் ஐம் கோனா டூ இஸ் ஐம் கோனா கிளியர் அன்வான்டட் மார்க்கர்ஸ். அது எப்படி பண்ண போறேன்னா சால்வ் ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். என்ன எரர் பார்த்துக்கலாம். keyframe and focal length K1 K2 கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சால்வ் கேமரா மோஷன். இது 15 நிமிஷம் ஆகும். 1.47 கேமரா. ஓகே 1.4. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா தேவையில்லை டெலிட் பண்ண போறேன். ஸோ சால்வ் அது வந்து 1.47 வந்துச்சா, நான் வந்து ஜஸ்ட் க்ளீன் கொடுக்குறேன். க்ளீன் கொடுத்து செலக்ட் பண்ணுறேன். என்ன செலக்ட் பண்ணுறேன், நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணல. இது மட்டும் ஒன்று வச்சுக்கிறேன். ஒன்று வச்சுக்கிட்டு ஒன்று வச்சோடனே செலக்ட் ஆகிறது தான் வந்து டெலிட் பண்ண போகிறேன். எக்ஸ்கிஎல்ஸ்லாம் இல்லை டெலிட் ட்ராக்கர்ஸ் கொடுத்து இப்போ திருப்பி சால்வ் கேமரா மோஷன் அப்படி போட்டேன். ஸோ சால்வ் கேமரா மோஷன். .49. It is better now. It is better. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி வந்து நம்ம டெலிட் பண்ண போறதில்ல, நம்ம மார்க் வைக்க போறோம். அதுக்கு ஷார்ட்கட் ஆல்ட் டி. திருப்பி அழுத்திங்கன்னா வந்துடும். திருப்பி அதுக்கு தான் போயிடும். ஜஸ்ட் ஆடிங் மோர் மார்க்கர்ஸ். ஐம் நாட் ஃபீலிங் இட் இஸ் இனஃப். ரீசன் தான் எடுத்துருக்கேன். திருப்பி சால்வ் போகிறேன். சால்வ் போயிட்டு சால்வ் கொடுக்குறேன். ஓகே, இட் இஸ் 0.94. பரவாயில்ல. இந்த இடத்துல பத்தல, அதனால வந்து டிடெக்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்தேன். திருப்பி எஸ் கொடுத்து ஸ்லைட்டாக வந்து ஸ்கேல் அப் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் அப் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி. ஓரளவுக்கு இருக்கு. ஏம்லேயே அப்படி மார்க்கர்ஸ் இல்லாமல் போகுது. ஓகே, ஓரளவுக்கு இருக்கு. 1.39 சால்வ் இது. ஓகே, என்ன இப்போ க்ளீன் பண்ணிட்டே போச்சு. 1 அப்படின்னு போட்டு போட்டோடனே டெலிட் ட்ராக்கர்ஸ், தேவையில்லாத ட்ராக்கர்ஸ்லாம் டெலிட் பண்ணியாச்சு. ஓகே, வந்து